இப்போ மலிவான உணவுகள், அதாவது மூட நம்பிக்கை உணவுகள், அதை உண்ணக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பழைய சாதம், பிரியாணி, பரோட்டா, தோசை, பேக்கரி உணவுகள், பேக்கரி இனிப்புகள், பப்ஸு, சமோசா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. அப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா எதை சாப்பிட்ணுமோ அதில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தணும். நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு அதை பட்டினி கிடக்கூடாது. அதுக்கு மாற்று உணவு எதெல்லாம் சாப்பிடணுமோ அந்த உணவுகளை சமைப்பதில் தீவிரமாக இருக்க வேண்டும். சமைப்பதிலோ தயார் செய்வதிலோ தீவிரமாக இருக்க வேண்டும். நான் பெரும்பாலான உணவுகள், இப்போ மக்கள் சாப்பிடுகிற பெரும்பாலான உணவுகளை சாப்பிடாதீங்க. அது மலிவான உணவு, அது போதை உணவு, அது ஒரு மூட நம்பிக்கை உணவுகள், அது ஒரு குற்ற உணவுகள், அது நோய்களை வரவழைக்கும்னு நம்ம சொல்லிட்டேன். பெரும்பாலான உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ எதை சாப்பிட்ணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன், எந்தெந்த உணவுகளை சாப்பிட்ணுங்கிறதையும் சொல்லிட்டேன். அந்த உணவுகளை நீங்கள் தயார் செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். அந்த உணவுகளை தயார் செய்வதில் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்து விடக்கூடாது. அதனால் எந்த உணவுகளை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கடவுளை கும்பிடக்கூடாது. இந்து, முஸ்லீம் அந்த மாதிரி ராமன், இயேசு, அல்லாஹ் இந்த மாதிரி கடவுளை கும்பிடாதீங்க. மாடசாமி, முனுசாமி, மாரியம்மன் இந்த மாதிரி அம்மன் இந்த மாதிரி சிலைகளை கடவுளாக வணங்காதீர்கள். கற்களை கடவுளாக வணங்காதீர்கள். கற்பனை கதாபாத்திரங்களை கடவுளாக வணங்காதீர்கள்னு நான் சொல்லிட்டேன். அப்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அதற்கு மாற்றாக நம்ம எதை கடவுளாக வணங்கணுமோ அதை வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமனே இதெல்லாம் கடவுள் கிடையாது, இயேசு, அல்லாஹ் இதெல்லாம் கடவுள் கிடையாதுன்னு நம்ம சொல்லியாச்சு. அப்போது அதை வணங்குவதை நீங்கள் இப்போ நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா, அப்படி நிப்பாட்டிட்டா அப்போ எதை கடவுளோ அதை நீங்கள் வணங்கணும். எது கடவுள்? இந்த இயற்கை தான் கடவுள். காற்று, நிலம், நீர், காற்று, சூரியன், தண்ணீர், நிலா கூட கடவுள் தான். இந்த இயற்கை, மரம், இதெல்லாம் கடவுள் தான். அப்பா, அம்மா, பெற்றோர்கள் இதெல்லாம் கடவுள் தான். பெரியவர்கள், உறவினர்களை நம்ம யார் தாத்தா, அப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, சித்தி, பெரியம்மா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம்ல, பெரிய உறவு முறை. இவங்கெல்லாம் யாரையெல்லாம் நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் கடவுள் தான். கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை தான் அது. அப்போ அவர்களை எது கடவுளோ அதை நீங்கள் வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும். எது கடவுள் இல்லைன்னு சொன்னனோ அதை நீங்கள் வணங்குவதை முதல்ல நிறுத்தணும். அதன் பிறகு எது கடவுள் இல்லை என்று சொல்கிறேனோ அதையெல்லாம் நீங்கள் வணங்குவதை நிறுத்த வேண்டும். நிறுத்திவிட்டு அப்படி சும்மாவே இருந்துடக்கூடாது. எது கடவுளோ அதை நீங்கள் வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும். வணங்குவதை வழக்கமாக கொள்ள வேண்டும். அதனால் அப்போ தான் அது சரியாக இருக்க முடியும். அது மாதிரி நீங்கள் எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேனோ அதை நீங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து விட்டீர்கள், நிறுத்தி விட்டீர்கள். அப்படி நிறுத்தியதோடு நின்று கொள்ளக்கூடாது. எதெல்லாம் சாப்பிடணுன்னு நான் சொல்கிறேனோ அதை சாப்பிடுவதில் தீவிரமான ஈடுபாடு காட்ட வேண்டும். அப்போ தான் நீங்கள் இந்த மலிவான உணவுகளிலிருந்து விடுபட முடியும். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றத நிறுத்திடுங்க நான் சொல்லியாச்சு. பிரியாணிலாம் சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் அதை சாப்பிட்றத நிறுத்திட்டீங்க. ஆமாம், உண்மை தான், இவர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிடுவதை நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள். நிறுத்திவிட்டு அப்புறம் சும்மாவே இருக்கக்கூடாது. அப்போ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னால் முடியலைங்க, நான் நிறுத்தி பார்க்குறேன், என்னால் ஏன் முடியலை அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் மலிவான உணவு தான், போதை உணவு தான், மூட நம்பிக்கை உணவுகள் தான், நோய்களை தருகிற உணவுகள் தான். ஆனால் அதை என்னால் சாப்பிட்றத நிறுத்திட்டேன். ஆனாலும் என்னால் முடியலை, திரும்ப அதையே போய் சாப்பிட்றேன், ஏன்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களே. ஆனால் அதற்கு காரணம் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதை நிறுத்தினதுக்கப்புறம் எதை சாப்பிடணுமோ எதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னனோ அதை நீங்கள் நிறுத்திட்டீங்க. ஆனால் எதை சாப்பிடணும்னு நான் சொன்னனோ அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதில் ஆர்வம் காட்டவில்லை, சாப்பிடுவதில் தீவிரமான ஆர்வம் காட்டவில்லை என்பது தான் அதன் பொருள். எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னனோ அதை நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள். ஆனால் எதை சாப்பிடணும்னு சொன்னனோ அதை நீங்கள் சாப்பிடுவதில் ஆர்வம் காட்டவில்லை, போதுமான ஆர்வத்தை காட்டவில்லை. அதனால தான் உங்களால் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை மலிவான உணவுகளை உங்களால் தொடர்ந்து சாப்பிடாமல் இருக்க முடியல. திரும்ப அதையே போய் நீங்கள் சாப்பிடுவதற்கு அதான் காரணம். ஏன்னா ஒன்றுக்கு மாற்று ஒன்று சொல்லியாச்சு, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அதை சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் என்றால் எதை சாப்பிட வேண்டுமோ அதை நீங்கள் சாப்பிட வேண்டும். சாப்பிடுவதில் ஆர்வமும் தீவிரமான ஆர்வமும் காட்ட வேண்டும். முயற்சி எடுத்து அந்த உணவுகளை தயார் செய்து சமைக்கணும், சமைச்சு சாப்பிடணும், தயார் செய்து சாப்பிடணும். அப்போ தான் உங்களால் எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும். அதனால் ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் கெட்ட விஷயம் பண்ணுறீங்க, கெட்டவராக இருக்கிறீர்கள், கெட்ட செயல்களை செய்கிறீர்கள், பிறருக்கு தீமை செய்கிறீர்கள் அப்படின்னாக்கா அதை நிறுத்துங்க. இனிமேல் பிறருக்கு தீமை செய்யக்கூடாது
அப்படின்னு நீங்களே ஒரு முடிவெடுத்து நிறுத்துறீங்க. ஆனால் உங்களால் தொடர்ந்து பிறருக்கு தீமை செய்யாமல் இருக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மீண்டும் பிறருக்கு தீமை செய்ய தொடங்கி விடுகிறீர்கள். அப்போ உங்களுக்கே குழப்பம், என்னால் பிறருக்கு தீமை செய்யாமல் இருக்க முடியலை அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பிறருக்கு தீமை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்க. ஆனால் அதை உங்களால் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியல. ஒரு வாரம் இருக்கிறீங்க, மீண்டும் பிறருக்கு தீமை செய்ய ஆரம்பித்து விடுகிறீர்கள். இதிலிருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்யணும்னா, பிறருக்கு நன்மை செய்ய தொடங்குங்கள். பிறருக்கு தீமை செய்வதை நிறுத்தினால் மட்டும் போதாது, பிறருக்கு நன்மை செய்யவும் நீங்கள் தொடங்க வேண்டும். அப்போ தான் தீமை செய்வதிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபட முடியும். தீமைக்கு மாற்று நன்மை. பிறருக்கு தீமை செய்கிற அந்த வழக்கத்திற்கு மாற்றாக பிறருக்கு நன்மை செய்கிற அந்த வழக்கத்தை கடைபிடிங்கள். அப்பொழுதுதான் உங்களால் பிறருக்கு தீமை செய்யாமல் இருக்க முடியும். பிறருக்கு தீமை செய்யாமல் சும்மா இருந்தீங்கன்னா உங்களால் ரொம்ப நாள் சும்மா இருக்க முடியாது. மனுஷங்க எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சும்மா இருக்கிறது அவங்களோட இயல்பு கிடையாது. அதனால் பிறருக்கு தீமை செய்தே வழக்கமாக கொண்ட ஒருவர் பிறருக்கு தீமை செய்வதை நிறுத்திவிட்டு அவரால் சும்மா ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. அவருக்கு மீண்டும் என்ன பண்ணுவார், அவருக்கு தெரிந்த அந்த தீமையை பிறருக்கு செய்யத்தான் அவர் முயற்சி செய்வார். ஆதலால் பிறருக்கு தீமை செய்யக்கூடாது என்றால் பிறருக்கு தீமை செய்வதை நிறுத்திவிட்டு பிறருக்கு நன்மை செய்ய தொடங்கிவிட வேண்டும். நன்மை செய்வதில் ஆர்வமும் ஈடுபாடும் காட்ட வேண்டும். அப்போ தான் அவரால் பிறருக்கு தீமை செய்வதிலிருந்து அவர் முற்றிலும் விடுபட்டு அவரால் பாதுகாத்து கொள்ள முடியும். அதனால் மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் அதை சாப்பிடுவது நிறுத்திட்டீங்க. ஆனால் உங்களால் தொடர்ந்து என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியலைங்க, திரும்ப அதை போய் சாப்பிட்றேன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்தி விடுவதோடு மட்டுமல்லாமல் எதை சாப்பிடணுமோ நல்ல உணவுகள் எதையோ அதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும். அதில் நீங்கள் தீவிரமான ஈடுபாடு காட்ட வேண்டும். மலிவான உணவுகள், போதை உணவுகள், குற்ற உணவுகள், நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவதை நீங்கள் முற்றிலும் நிறுத்தி விடுவதோடு மட்டுமல்லாமல் எதை சாப்பிட வேண்டுமோ, எந்த உணவுகளை சாப்பிட வேண்டுமோ, நல்ல உணவுகள் எதுவோ அதை சாப்பிடுவதில் நீங்கள் ஒரு ஆர்வம் காட்ட வேண்டும், தீவிரமான ஆர்வம் காட்ட வேண்டும். அதற்கு நீங்கள் பழக வேண்டும். நல்ல உணவுகளை சாப்பிடுவதற்கு நீங்கள் பழக வேண்டும். பல மாதங்கள் பழக வேண்டும், சில வருடங்கள் பழக வேண்டும். அப்போ தான் நல்ல உணவுகள் சாப்பிடுகிற வழக்கம் உங்கள் இயல்போடு அது சேரும். பல சூழ்நிலை, நீங்கள் வெளியூர் போவீங்க, உங்கள் வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு நல்ல உணவுகளை சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல உணவுகளை சாப்பிட பயிற்சி எடுக்க வேண்டும். வீட்டில் மட்டும்தான் நான் நல்ல உணவுகளை சாப்பிடுவேன், வெளியில் போயிட்டாக்கா வெளியில் என்ன கிடைக்குதோ அதை நான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் இல்லாமல் நல்ல உணவுகளை எல்லா சூழ்நிலையிலையும் சாப்பிட கற்றுக்கணும். எல்லா காலங்களிலும், எல்லா நாட்களிலும், எல்லா மாதங்களிலும். நீங்கள் வெளியூர் போவீங்க, அங்கேயே ஒரு விருந்தினர், ஒரு திருமண வீடு, அங்கேயும் நீங்கள் உங்கள் உணவை தான் சாப்பிடணும், நல்ல உணவுகளை தான் சாப்பிடணும். அது மாதிரி ஒரு வேலைக்கு போவீங்க, வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுடைய உணவு கட்டுப்பாடு எதுவோ அதைத்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது மாதிரி வெவ்வேறு மாதங்கள், வெவ்வேறு வருடங்கள், இப்படி நீங்கள் உங்கள் உணவு முறையை உணவு கட்டுப்பாட்டை வெவ்வேறு சூழல்களில், வெவ்வேறு காலகட்டங்களில், வெவ்வேறு நாட்களில், வெவ்வேறு மாதங்களில், வெவ்வேறு ஊர்களில் இப்படி முழுமையாக அந்த உணவு முறைக்கு நீங்கள் உங்களை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களை தெரிந்த அனைவருக்குமே தெரிய வேண்டும் நீங்கள் என்ன உணவு சாப்பிடுவீர்கள் என்று. உங்களை தெரிந்த அனைவருக்கும், உங்களோடு பழகுகிறவர்கள் அனைவருக்கும், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு என உங்களை பார்க்கிற அனைவருக்குமே தெரிய வேண்டும் நீங்கள் என்ன உணவு சாப்பிடுவீர்கள், எதை சாப்பிட மாட்டீர்கள் என்று. உங்களுடைய கொள்கை என்னவென்று தெரிய வேண்டும். உங்களை பற்றி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை உங்களால் கடைபிடிக்க முடியும். உங்களை பற்றி நீங்கள் மற்றவங்களுக்கு தெரிவிக்காமல் ரகசியமாக எதையுமே கடைபிடிக்க முடியாது. யாருக்குமே உங்களை பற்றி தெரில அப்படின்னா உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிக்க முடியாது. நாம் ஒரு நல்ல விஷயம் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிக்கணும்னா அது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியணும். அப்போ தான் நம்ம அதை எளிதாக கடைபிடிக்க முடியும். நாம் நேர்மையானவர் என்றால் அது நம்மை சுற்றி இருக்கிற அனைவருக்குமே தெரிய வேண்டும். அப்போ தான் நாம் நேர்மையாக இருப்பதற்கு அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். நாம் ஏன்னா நம்மளை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம நேர்மையானவர் என்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் கூட அந்த பேர் கெட்டு போயிடும். அதனால் நாம் என்னவா வாழணும்னு நினைக்கிறோமோ அதை பிறருக்கு தெரியப்படுத்தி விடுங்கள்.
பிறர் புரியும்படி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்று பிறருக்கு தெரிய வேண்டும். அப்போ தான் நீங்கள் நல்லவர், நேர்மையானவர் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுனாக்கா உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும். அப்போ அதுவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு ஒரு தப்பு பண்ண மாட்டீங்க, ஏன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும். உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்க, நேர்மை தவறுனீங்கன்னாக்கா இவர் நேர்மையானவர் நினச்சோம், இவரும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை குறை சொல்லுவாங்க. அதனால் மற்றவர்களும் உங்களுக்கு, நீங்கள் நேர்மையாக இருப்பதற்கு மற்றவர்களை காவலாக வையுங்கள். நீங்கள் நேர்மையாக இருப்பதற்கு மற்றவர்களும் உங்களுக்கு காவலாக இருப்பார்கள். அதனால தான் வெளிப்படையாக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறது. நீங்கள் மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. நீங்கள் மாமிசம் சாப்பிட மாட்டீங்கன்னா, சாப்பிடக்கூடாதுன்னா அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. பல்வேறு சூழல், பல்வேறு நாள்களில், பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு சூழ்நிலைகளில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் மாமிசம் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறத அவங்க பேசணும். நீங்கள் மாமிசம் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறது உங்களை தெரிந்த அனைவருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திடணும். அதுக்கு பல காலங்கள் ஆகும், ரொம்ப நாள் ஆகும். நீங்கள் மாமிசம் சாப்பிட மாட்டீங்க, முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்துருப்பீங்க, இப்போ நிறுத்திட்டீங்க. அப்போ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். ரொம்ப சில மாதங்களாக, சில வருடங்களாகவே நீங்கள் மாமிசம் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை எல்லாத்துக்குமே சொல்லி வச்சிட்டீங்க. அப்போது நாளைக்கு நீங்கள் தெரியாமல் கூட மாமிசத்தை சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா மாமிசத்தை சாப்பிட்டீங்கன்னா, மாமிசம் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு பேரை நீங்கள் எல்லோரும் மனசுலையும் பதிய வச்சுட்டீங்க. உங்களை தெரிந்த அனைவருடைய மனதிலும் நீங்கள் மாமிசம் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த தகவலை பதிய வைத்து விட்டீர்கள். இப்போ நீங்கள் திடீர்னால ஒரு சபலத்தில் திரும்பவும் மாமிசத்தை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த பேர் கஷ்டப்பட்டு நீங்கள் மற்றவர்கள் மனதில் ஏற்படுத்திய அந்த பெயர் இருக்குல்ல, அந்த உங்களை பற்றிய ஒரு பெயர், மாமிசம் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற அந்த தகவல் இருக்குல்ல, அந்த கருத்து, அது கெட்டு போயிடும். அதனால் அதுவே உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நல்ல விஷயம், உங்களை பற்றிய நல்ல விஷயங்களை மற்றவங்ககிட்ட தெரியப்படுத்துங்க. அதுவே அந்த நல்ல விஷயங்களுக்கு அவங்க காவலாக இருப்பாங்க. நீங்கள் தெரியாமல் கூட தப்பு பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க, இவர் நல்லவர், வல்லவர், நேர்மையானவர், தப்பு பண்ண மாட்டார், திருட மாட்டார், மாமிசம் சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. அப்போ நீங்கள் அவங்க காவலாக இருப்பாங்க. உங்களுடைய நல்ல பண்புகளுக்கு அவர்கள் காவலாக இருப்பார்கள். அதை மீற மாட்டீங்க. அது வேலி. பேசுவது என்பது ஒரு வேலி, ஒரு காவல், ஒரு பாதுகாப்பு. அதனால் அவர்கள் பேசுகிற அந்த பேச்சு, அந்த வேலி பாதுகாப்பு இருக்குல்ல, அந்த பாதுகாப்பை நீங்கள் தொடர்ந்து உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வேலியை உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கடைபிடிக்கிற அந்த நல்ல செயல்களை தொடர்ந்து கடைபிடிப்பீர்கள். தெரியாமல் கூட தப்பு பண்ண மாட்டீங்க.